இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. அனைவருக்கும் இதயத்தின் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல். அனைவருக்கும் இதயம் மந்த்ராவின் பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல். வணக்கம். செய்தி சுருக்கம். அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு உற்சாகமாக துவங்கியது. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு உலக புகழ்பெற்ற மதுரை அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு வீரர்கள் உறுதிமொழி ஏற்புடன் உற்சாகமாக துவங்கியது. காலை 10 மணிக்கு முதல்வர் ஸ்டாலின் போட்டியை பார்வையிட்டு மாடுபிடி வீரர்கள் மற்றும் காளை உரிமையாளர்களுக்கு தங்க மோதிரம் பரிசாக வழங்க உள்ளார். முதலாவதாக கிராம கோயில் காளைகளுக்கு மரியாதை செலுத்தும் வகையில் அலங்காநல்லூர் முனியாண்டி கோயில் காளை, அரியமலை கருப்பசாமி கோயில் காளை, வலசை தாய் கிராம கருப்பசாமி கோயில் காளை ஆகிய 3 காளைகளும் முத்தாலம்மன் கோயிலுக்கு அழைத்து வரப்பட்டு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு வாடிவாசலில் அவிழ்த்துவிடப்பட்டது. அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டில் 1100 காளைகள், 550 மாடுபிடி வீரர்கள் பங்கேற்க ஆன்லைன் டோக்கன் வழங்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு சுற்றிலும் 50 வீரர்கள் அனுமதிக்கப்படுவர். அதிக காளைகள் பிடிக்கும் மாடுபிடி வீரர்கள் இறுதிச் சுற்றில் பங்கேற்பர். ஜல்லிக்கட்டில் சிறந்த காளைக்கு முதல்வர் சார்பில் டிராக்டரும், சிறந்த மாடுபிடி வீரருக்கு கார் பரிசாக வழங்கப்பட உள்ளது. இரண்டாவதாக வருபவர்களுக்கு பைக், மூன்றாவது பரிசாக ஸ்கூட்டி பரிசு வழங்கப்பட உள்ளது. ஜல்லிக்கட்டு போட்டிக்காக தென்மண்டல ஐஜி விஜயேந்திர பிதாரி தலைமையில் 3000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். போட்டியை காண வெளிநாடு மற்றும் வெளி மாநிலங்களில் இருந்து வரும் சுற்றுலா பயணிகளுக்காக தனி பார்வையாளர் மாடம் அமைக்கப்பட்டுள்ளது. காயமடைபவர்களுக்கு சிகிச்சைக்காக டாக்டர்கள், நர்சுகள் 200 பேர் அடங்கிய மருத்துவ குழுவினரும் 60 கால்நடை மருத்துவ குழுவினரும் நியமிக்கப்பட்டுள்ளனர். அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டியில் ஒவ்வொரு சுற்றின் முடிவிலும் ஸ்கோர் போர்டு மூலமாக முடிவுகள் வெளியிடப்படுகிறது. போலீஸ் எஸ். சுரேந்தர் மாறுபா, மாண்புமிகு வணிகவரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் திரு மூர்த்தி அவர்கள் வழங்கும் ஒரு சைக்கிள் பாருங்க. மாடு சூப்பரா இருக்கு. பிடிக்க ஒரு ஆள் பிடிங்க, ஒரு ஆள் பிடி சூப்பரா மாறியா, சூப்பரா அழகா 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 சூப்பரா சுந்தரியா சுந்தரியா அழகா அழகா. மாண்புமிகு அமைச்சர் வழங்கும் சைக்கிள் சூப்பரா சூப்பரா காலை ஏற்றி பெற்றது. திரும்பும் இடமெல்லாம் கன்னிவெடி. விஜய்க்கு வந்த வினோத பிரச்சினை. முடங்கியது தாவேகா. பரபரப்பு பின்னணி. சட்டசபை தேர்தலில் மிகப்பெரிய வெற்றி பெற்று தமிழகத்தில் ஆட்சி அமைக்கப் போகிறோம் என்று ஓராண்டுக்கு முன்பு விக்கிரவாண்டி மாநாட்டில் தாவேகா தலைவர் விஜய் பேசினார். மதுரையில் நடந்த மாநாட்டிலும் தனது பலத்தை காட்டிய விஜய், தமிழக அரசியலில் திமுக எங்களுக்கு அரசியல் எதிரி, பாரதிய ஜனதா எங்கள் கொள்கை எதிரி என்று சொல்லி தன் அரசியல் நிலைப்பாட்டை உறுதி செய்தார். தமிழகத்தில் ஆளும் திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் இடையேதான் போட்டி என்று கூறி வரும் விஜய், திமுகவை போலவே மத்திய அரசின் மீதும் தொடர் விமர்சனங்களை வைத்து வருகிறார். தேர்தலை சந்திப்பதற்கு முன் அதிமுகவை 3ஆம் இடத்துக்கு தள்ளியது போல பேசிக் கொண்டிருந்த விஜய் போக்கில் இப்போது திடீர் மாற்றம் ஏற்பட்டுள்ளது. பொங்கலுக்கு பிறகான விஜய் பிரச்சார பயண திட்டங்கள் வகுக்கப்பட்டு வந்த நிலையில் கரூர் சம்பவ விசாரணைக்காக அவர் டில்லி சிபிஐ ஆபீஸுக்கு அழைக்கப்பட்டார். அவரை மணிக்கணக்கில் விசாரித்தனர். பொங்கல் பண்டிகையை காரணம் காட்டி அடுத்த நாள் விசாரணையை தவிர்த்த விஜய்க்கு மீண்டும் ஜனவரி 19ஆம் தேதி ஆஜராக சிபிஐ சம்மன் அனுப்பி இருக்கிறது. தை பிறந்ததும் முழுவீச்சில் பிரச்சாரத்தில் இறங்கலாம் என்று முடிவெடுத்த விஜய் எப்போதும் கடும் அதிர்ச்சியிலும் அதிருப்தியிலும் இருக்கிறார். தங்கள் கட்சி தலைமையில் வலுவான கூட்டணி அமைக்க வேண்டும் என்ற அவரது திட்டமும் கிடப்பில் உள்ளது. அவரை நோக்கி சிறு கட்சிகள் தவிர வேறு கட்சிகள் எதுவும் வராததால் கூட்டணி அமைக்க முடியாமல் தாவேகா தடுமாறுகிறது. இதற்கிடையில் விஜயின் கடைசி படமான ஜனநாயகன் பொங்கலுக்கு வெளியாகும் என்று அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் அப்படமும் சிக்கலை சந்தித்துள்ளது. சுப்ரீம் கோர்ட் வரை சென்றும் சாதகமான தீர்ப்பை பெற முடியாத படக்குழு ஹைகோர்ட் விசாரணைக்கு காத்திருக்க வேண்டிய நிலை வந்துள்ளது. இதனால் விஜய் கடும் மன உளைச்சலில் இருப்பதாக தாவேகா தலைவர்கள் சிலர் கூறினர். அவர்கள் கூறியது, துவக்கத்தில் திமுக மட்டும்தான் தாவேகாவுக்கு எதிர்ப்பாக இருந்தது. எனவே ஆட்சி அதிகாரம் மூலம் அவர்கள் மட்டும்தான் குடைச்சல் கொடுப்பார்கள் என்று நினைத்திருந்தார் விஜய். அதேபோலவே கரூர் உயிரிழப்பு சம்பவத்தை காரணமாக்கி தொடர் கூட்டங்களை நடத்திவிடாமல் தடை போட்டது திமுக அரசு. அரசையும் திமுகவையும் விமர்சித்த தாவேகாவினர் மீது தொடர்ச்சியாக வழக்கு போட்டு கட்சியினரை வேகமாக செயல்பட விடாமல் தடுத்தனர். அதிமுகவை துச்சமாக மதித்ததோடு திமுக அரசுக்கு இணையாக மத்திய அரசையும் கடுமையாக விமர்சித்ததால் விஜய் மீது பாரதிய ஜனதா தேசிய தலைமை கோபம் கொண்டது. அவர் தனி அணி அமைத்து போட்டியிட்டால் அது திமுகவுக்கு உதவியாக அமைந்துவிடும் என்றும் பாரதிய ஜனதா கருதுகிறது. திமுக கூட்டணியில் இருக்கும் காங்கிரசுக்கு ஆசை காட்டி இழுக்க முயற்சிப்பதால் அதை வைத்து தமிழக காங்கிரசார் பலம் பெற்றுவிடக் கூடாது எனவும் பாரதிய ஜனதா மேலிடம் எண்ணுகிறது.
விஜயை காட்டி திமுக கூட்டணியில் காங்கிரசார் கூடுதல் சீட்டு கேட்டு பேரம் பேசுவதோடு ஆட்சி அதிகாரத்திலும் பங்கு கேட்டு வருகின்றனர். இதனால் தமிழக காங்கிரஸ் மீண்டும் புத்துயிர் பெறக்கூடும் என்பதால் ஜனநாயகன் படத்துக்கு மத்திய திரைப்பட தணிக்கை வாரியம் மூலம் தடை போடப்பட்டுள்ளது. மொத்தத்தில் எதிர்பார்த்த கூட்டணி அமையாதது, தன் கடைசி படம் திட்டமிட்டபடி வெளிவராதது, திட்டமிட்டபடி பிரச்சார பயணி மேற்கொள்ள முடியாத சூழல் என அனைத்துக்கும் பாரதிய ஜனதாவே பின்புலமாக இருக்கிறது. இதனால் விஜய் கடும் மன உளைச்சலில் இருக்கிறார். தன் அரசியல் நிலைப்பாட்டை எப்படி வடிவமைப்பது என்பது புரியாமல் தவித்து வருகிறார் என்றனர். திமுகவா தாவேகாவா, யாருடன் கூட்டணி? டெல்லியில் காங்கிரஸ் இன்று முடிவு. சட்டசபை தேர்தல் கூட்டணி தொடர்பாக தமிழக காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் இன்று MP ராகுலை சந்தித்து ஆலோசனை மேற்கொள்ள உள்ளனர். இதன்படி திமுக கூட்டணி தொடருமா என்பது குறித்து டெல்லியில் இன்று நடக்கும் தமிழக சட்டசபை தேர்தல் தொடர்பான ஆயத்த கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட உள்ளது. டெல்லியில் இன்று நடக்கும் தமிழக சட்டசபை தேர்தல் ஆயத்த கூட்டத்தில் காங்கிரஸ் தலைவர் கார்கே, லோக்சபா எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் ஆகியோர் பங்கேற்கின்றனர். இது தொடர்பாக தமிழக காங்கிரஸ் தலைமை வெளியிட்ட அறிக்கை. டெல்லியில் இன்று மாலை 4 மணிக்கு காங்கிரஸ் தலைமையகமான இந்திரா பவனில் தமிழக சட்டசபை தேர்தல் குறித்த ஆயத்த கூட்டம் நடக்கிறது. அகில இந்திய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, லோக்சபா எதிர்க்கட்சி தலைவர் ராகுல், மாநில தலைவர் செல்வ பெருந்தகை, சட்டசபை காங்கிரஸ் தலைவர் ராஜேஷ்குமார் பங்கேற்கின்றனர். முன்னாள் தலைவர்கள், அகில இந்திய காங்கிரஸ் செயலர்கள், MP-க்கள், MLA-க்களும் பங்கேற்க உள்ளனர். இவ்வாறு அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. நாகர்கோவில் தாம்பரம் இடையே நாளை சிறப்பு ரயில் இயக்கம். பொங்கல் கொண்டாட சொந்த ஊருக்கு சென்றவர்கள் சென்னை திரும்ப வசதியாக நாகர்கோவில் தாம்பரம் சிறப்பு ரயில் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ரயில் நாகர்கோவிலில் இருந்து ஞாயிறு மாலை 5 மணிக்கு புறப்பட்டு மறுநாள் காலை 4:10 மணியளவில் சென்னை தாம்பரம் வந்தடையும். வள்ளியூர், நாங்குநேரி, திருநெல்வேலி, கோவில்பட்டி, சாத்தூர், விருதுநகர், மதுரை, திண்டுக்கல், திருச்சி, விருதாச்சலம், விழுப்புரம், செங்கல்பட்டு ஆகிய ரயில் நிலையங்களில் நின்று செல்லும். முன்பதிவு இன்று காலை 8 மணிக்கு துவங்குகிறது. 2 நாட்களில் 435 கோடி ரூபாய் மது விற்பனை ஜரூர். தமிழகத்தில் 4829 டாஸ்மாக் மதுக்கடைகள் உள்ளன. இந்த கடைகளுடன் கூடிய 3240 பார்கள் இருக்கின்றன. இந்நிலையில் பொங்கல் பண்டிகையையொட்டி தமிழகத்தில் கடந்த 2 நாட்களில் 435 கோடி ரூபாய்க்கு மதுபானம் விற்பனையாகியுள்ளது. வழக்கமாக தமிழக டாஸ்மாக் கடைகளில் தினமும் சராசரியாக 150 கோடி ரூபாய்க்கும், வார மற்றும் விசேஷ விடுமுறை நாட்களில் அதிகமாகவும் மதுபானங்கள் விற்பனை நடக்கிறது. நேற்று முன்தினம் பொங்கல் பண்டிகை கொண்டாடப்பட்டது. இதனால் சொந்த ஊர்களுக்கு சென்ற மது பிரியர்கள் நண்பர்களுடன் சேர்ந்து மது விருந்தில் ஈடுபட்டனர். திருவள்ளுவர் தினத்தை முன்னிட்டு நேற்று மதுக்கடைகளுக்கு விடுமுறை விடப்பட்டது. இதனால் மது பிரியர்கள் வழக்கத்தை விட அதிகமாக பொங்கலுக்கு முந்தைய நாளும் பொங்கல் அன்றும் மதுபானங்கள் வாங்கினர். இதையடுத்து கடந்த 14ஆம் தேதி 184 கோடி ரூபாய், பொங்கல் அன்று 251 கோடி ரூபாய் என 2 தினங்களில் மட்டும் 435 கோடி ரூபாய் மதிப்பிலான மதுபானங்கள் விற்பனையாகியுள்ளன. பொங்கல் அன்று சென்னை மண்டலத்தில் 56 கோடி ரூபாய், திருச்சி 50 கோடி, மதுரை 54 கோடி, சேலம் 46 கோடி, கோவை மண்டலத்தில் 45 கோடி ரூபாய்க்கு மதுபானங்கள் விற்பனையாகியுள்ளன. கடந்த 2 தினங்களில் நடந்த விற்பனையால் மதிப்பு கூட்டு வரி மற்றும் ஆயத்தேர்வை வரி வாயிலாக தமிழக அரசுக்கு 350 கோடி ரூபாய் அளவுக்கு வருவாய் கிடைத்துள்ளது. இன்று விடைபெறுகிறது வடகிழக்கு பருவமழை. வடகிழக்கு பருவமழை தமிழகத்தை விட்டு விலக உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிக்கை: வடகிழக்கு பருவமழை இன்று அல்லது நாளைக்குள் தமிழகம், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகள் மற்றும் அதையொட்டிய தென்னிந்திய பகுதிகளில் இருந்தும் விலகுவதற்கான வாய்ப்புள்ளது. இதனால் இன்று முதல் ஜனவரி 22 வரை தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவக்கூடும். அதிகாலை வேளையில் ஓரிரு இடங்களில் லேசான பனிமூட்டம் காணப்படும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். அதிகாலை வேளையில் ஓரிரு இடங்களில் லேசான பனிமூட்டம் காணப்படும் என அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மகாராஷ்டிராவில் இமாலய வெற்றி மொத்தமாக தூக்கிய பாரதிய ஜனதா கூட்டணி. மோடி டு அண்ணாமலை வரை எதிர்க்கட்சிகளுக்கு பேரிடி. மகாராஷ்டிராவில் நடந்த உள்ளாட்சித் தேர்தலில் பாரதிய ஜனதா தலைமையிலான கூட்டணி இமாலய வெற்றியை பெற்றுள்ளது. குறிப்பாக மும்பை மாநகராட்சியை பாரதிய ஜனதா கூட்டணி கைப்பற்றியிருப்பது முக்கிய திருப்பமாக பார்க்கப்படுகிறது. இதன் மூலம் 30 ஆண்டுகளாக மும்பை மாநகராட்சியை கையில் வைத்திருந்த தாக்கரே குடும்பத்தின் ஆட்சிக்கு இந்த முறை பாரதிய ஜனதா முடிவு கட்டிவிட்டது.
இந்த வெற்றியை நாடு முழுவதும் உள்ள பாரதிய ஜனதாவினர் கொண்டாடி வருகின்றனர். வெற்றி குறித்து பிரதமர் மோடி கூறியது: மகாராஷ்டிரா தேர்தலுக்காக உழைத்த என்டிஏ தொண்டர்களை நினைத்து பெருமைப்படுகிறேன். அரசின் சாதனையை சொல்லி ஓட்டு கேட்டனர். களத்தில் எதிர்க்கட்சியினர் பரப்பிய பொய்களை திறம்பட முறியடித்தனர். அவர்களுக்கும் மகாராஷ்டிரா மக்களுக்கும் நன்றி. என்டிஏவின் மக்களாட்சி, சிறந்த நிர்வாகத்தை மக்கள் ஆசீர்வதித்துள்ளனர். இந்த வெற்றி முன்னேற்ற பாதைக்கான உத்வேகம், மாநிலத்தின் புகழ்மிக்க கலாச்சாரத்தை காக்க கிடைத்த அங்கீகாரம் என்று மோடி கூறியுள்ளார். மத்திய அமைச்சர் அமித்ஷா கூறுகையில், மகாராஷ்டிராவில் பாரதிய ஜனதா கூட்டணி பெற்ற மகத்தான வெற்றி நாட்டின் அனைத்து மூலையிலும் இருக்கும் மக்கள் பிரதமர் மோடி தலைமையிலான அரசின் கொள்கைகள் மீது மட்டுமே நம்பிக்கை வைத்திருப்பது தெளிவாகிவிட்டது என்றார். மகாராஷ்டிரா தேர்தலுக்காக பிரச்சாரம் செய்த தமிழக பாரதிய ஜனதாவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலையும் அறிக்கை வெளியிட்டுள்ளார். அவர் கூறியது: மும்பை மக்கள் மிக தெளிவான தீர்ப்பை வழங்கியுள்ளனர். இந்த தேர்தல் முடிவு மகாயுதி கூட்டணி அரசின் செயல்பாடுகளுக்கு கிடைத்த மிகப்பெரிய அங்கீகாரம். 3 என்ஜின்களை கொண்ட நிர்வாகம் மூலம் உள்ளாட்சி முதல் பார்லிமெண்ட் வரை ஒவ்வொரு குடிமகனுக்காகவும் செய்த வளர்ச்சிப் பணிகளுக்கான வெகுமதிதான் இந்த மக்கள் தீர்ப்பு. பிரதமர் மோடியின் தொலைநோக்கு கொள்கைகளும் சிறப்பான மாநில நிர்வாகமும் இந்த வெற்றியை உறுதி செய்துள்ளன. மொழி அடிப்படையிலும் பிராந்திய அடிப்படையிலும் மும்பை மக்களை பிளவுபடுத்தும் முயற்சியில் எதிர்க்கட்சியினர் ஈடுபட்டனர். அவர்களது நோக்கத்தை மும்பை மக்கள் முறியடித்துவிட்டனர். பிளவுபடுத்துவோரை புறக்கணித்து மக்களுக்காக பேசுவோரை மகாராஷ்டிரா மக்கள் ஆதரித்துள்ளனர் என்று அண்ணாமலை கூறியுள்ளார்.